வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஹரியானாவில் தேர்தல் முறைகேடுகள் நடந்ததாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆதரவு அளித்து சமீபத்திய பாஜக வெற்றிகளின் நம்பகத்தன்மை குறித்து கடுமையான கவலை தெரிவித்தார். எக்ஸில் ஒரு பதிவில் ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை பாஜகவின் சமீபத்திய தேர்தல் வெற்றிகளின் நம்பகத்தன்மை குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன என்று கூறினார். வெறுப்பு பிரச்சாரத்தை பயன்படுத்திக் கொண்டும் பொய்யான வாக்குறுதிகளை அளித்தும் பாஜக 2014 இல் ஆட்சிக்கு வந்ததாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பல ஆண்டுகளாக கட்சியின் பிளவுபடுத்தும் பாணி அரசியலில் மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக அவர் கூறினார். அவரை பொறுத்தவரை பாஜக இப்போது ஒரு புதிய கோட்டை கடந்துவிட்டது. வாக்காளர் பட்டியலை கையாளுதல் மற்றும் அதிகாரத்தை தக்கவைக்க ஜனநாயக செயல்முறையை சேதப்படுத்துதல், வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் சர் என்ற போர்வையில் குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார். உதாரணங்களை மேற்கோள் காட்டி பீகார் ஏற்கனவே இதுபோன்ற முறைகேடுகளின் அறிகுறிகளை காட்டியுள்ளது என்றும் இப்போது வெடிக்கும் ஹரியானா கோப்புகள் தவறுக்கான கூடுதல் ஆதாரங்களை சேர்த்துள்ளன என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். பெருகிவரும் ஆதாரங்களுக்கு மத்தியில் இந்திய தேர்தல் ஆணையம் மௌனம் காப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். ஒரு சுயாதீனமான மற்றும் நடுநிலையான அமைப்பாக செயல்பட வேண்டிய இசிஐ பொதுமக்களுக்கு எந்த விளக்கத்தையும் வழங்காதது குறித்து அவர் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். தனது அறிக்கையை முடித்த ஸ்டாலின் தேர்தல் ஆணையம் எழுப்பப்பட்ட கவலைகளுக்கு பதிலளித்து தேர்தல் செயல்பாட்டில் குடிமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்குமா என்று கேள்வி எழுப்பினார். நிறுவனம் வெளிப்படையாக செயல்பட்டு இந்தியாவில் ஜனநாயகம் முழுமையாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படவில்லை என்பதை தேசத்திற்கு உறுதியளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.